நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு அரை மணி நேரம் ஆயிட்டு வெளியே வராங்க டாக்டர். வெளியே வந்ததும் ஒரு பக்கம் இவங்களுக்கு ஆதரவா, அதாவது நம்ம மனோருக்கு ஆதரவா இவ சுடரிதான், இவ வேற யாரோ ரேணுகா இல்லை அப்படின்ற தகவலை எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக சொல்ல போறாரு. இதுக்கப்புறம் நம்ம மல்லியோட வாழ்க்கையில பிரகாசமா வெளிச்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்காது, இனிமே நடக்க போறதும் இல்லை அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு புரிய காணுங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சுடரி கிட்ட காசு பலம் இருக்கு, வார்த்தை பலம் இருக்கு. வார்த்தையால ஈஸியாக கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அந்த டாக்டர் கிட்ட பேசுற விதத்தில் பேசி அந்த டாக்டருக்கு 10 லட்சம் காசு கொடுத்துறாங்க. இவங்களுக்கு எதிராக 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த செகண்ட்ல ரகு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏதோ ஒரு வில்லங்கமான விஷயம் நடக்க போகுது, என்ன ஃபாலோ பண்ணே வாங்க ரகு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரகுவுக்கு இவங்க இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டாங்க. அதனால ரகு பின்னாடியே வந்து பார்த்ததும் ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட எவ்வளவோ ஒரு பக்கம் பேசி பார்க்குறாங்க, கேட்கல. காசு மூலயமா தான் அடிச்சாகணும்னு சொல்லிட்டு 10 லட்சத்தை கொடுத்ததும் வெளியே வந்து ஓப்பனா சொல்லிடுறாரு. இந்த மாதிரி இவங்க இல்லை அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு உடனே பார்க்கணுமே நம்ம மனோகர் சும்மா இருப்பாரா? இதுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. உள்ள போன அந்த அரை மணி நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன, உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அவங்க முடிவு பண்ணி போயிட்டு சிசிடிவி கேமராவில் பார்க்குறாங்க. அதில் பார்த்தோம்னா ஒரு பக்கம் ஷாக்கிங், ஐயோ இது உண்மையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பதட்டப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு, அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சுடரி இருக்காங்களா அவங்களும் அந்த டாக்டர் ரகு இவங்க பேசுறது எல்லாமே ஒரு பக்கம் பதிவாயிருச்சு. அந்த பதிவை வச்சுன்னு வெளியே வந்து கேட்குறாங்க, ஏன்டா உன்னெல்லாம் ஒரு நல்ல டாக்டர் நம்பி வந்தா காசுக்காக இந்த மாதிரி எச்ச வேலை செய்யறே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? எதுக்கு இந்த மாதிரி பண்ணா? மானம் கெட்டவனே, வெக்கம் கெட்டவனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. வார்த்தைகள் ஒரு பக்கம் கடுமையாக அந்த டாக்டருக்கு ஒரு பக்கம் பயம் வருது. இப்பயே நான் சந்திரகாந்தா மேடத்துக்கு போன் பண்ணி வர வச்சு உன்னை ஜெயிலு தள்ளி ஜெட்டியோட உட்கார வைக்காம விடமாட்டேனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மனோகர் சவால் வர்றாரு. சந்திரகாந்தா அவனுக்கிட்டும் யாரானக்கிட்ட என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் நினைச்சாதான் என்னவே அழிக்க முடியும், மற்றபடி யாரும் என் மேல கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு இருக்காங்க. உடனே அந்த வீடியோ ஆதாரத்தை நம்ம மல்லி உடனே சந்திரகாந்தா மேடத்துக்கு அனுப்ப சந்திரகாந்தா மேடம் அங்க நேரத்துக்கு வந்துடுறாங்க. வந்து அப்படியே ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க. இவ்வளவு தைரியம் தான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே பேச முடியாம ஒரு பக்கம் மௌனத்தோடவே இருக்காங்க. என்னடா இது, நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் விட்டு கொடுத்து போறோம்ல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஏறி நம்மளை மெரிச்சிட்டு போறாங்களே, இப்படியே போனா நம்ம நிலைமை என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த யோசனை ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போயின்னு இருக்குங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்படியெல்லாம் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த தகவலாக தாங்க நீங்க அந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜய் டாடா அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியல, அம்மா நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன், அம்மா காணோம், நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மல்லி அந்த ஃபோனை அட்டன் பண்ணலைங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி இருக்கால அவர் இருந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இல்லாது பொல்லாது எல்லாத்தையும் சொல்லி விட்டுறாங்க. உன் பொண்டாட்டி இருக்காளே, உன் பொண்டாட்டி அவ கேடு கெட்டவடா, உன்னோட முதல் பொண்டாட்டியே கொல்ல பார்த்தா, அது மட்டும் இல்லாமல் இப்போ பொய்யான ஒரு இதை வச்சு அவளை டாக்டரை வச்சு அவள் கதையை முடிக்க பார்த்தா. எப்படியோ அந்த டாக்டர் நல்லவராக இருந்ததுனால அவர் உண்மை எல்லாமே சொல்லிட்டாரு. நீ தாண்டா எப்படியாவது எங்களை இவகிட்ட இருந்து காப்பாற்றணும், இவ போற போக்க பார்த்தா லாஸ்ட்ல குடும்பத்தையே ஒரேடியே ஒழிச்சு கட்டுருவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி ராஜேஸ்வரி பேசினிருக்காங்க. இதை கேட்டதும் செம்ம கோவமா இருந்தது ஒரு பக்கம் விஜய்க்கு. நம்ம மல்லி மேல இல்ல ராஜேஸ்வரி மேல. மல்லி எப்படியா பட்டவா, மல்லி யாரு என்ன எவர லொட்டு லொசுக்கு எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க தேவையில்லாம மல்லியை பத்தி தவறா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. இதுக்கு மேல மல்லியை பத்தி பேசுனீங்க உங்களுக்கு மரியாதை இருக்காது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாங்க. என்னடா இது, எல்லாரும் ஒரு பக்கம் மல்லிக்கே சப்போர்ட் பண்ணா என்னதான் நடக்குதுங்க ஒன்னும் புரியலையே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்ற மாதிரி தானே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்படியே போனா காலம் கடந்து ஒரு பக்கம் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த வேகமா ஓடுற சமயத்துல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த தீவிர யோசனைக்கு நடுவில் வேற என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க. பார்ப்போம், எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு இருக்கோம். அது போல நடக்குமா நடக்காதா, என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களா தாங்க நீங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல அவங்க இருந்து போய் மல்லி கிட்ட பேசுறாங்க. மல்லி அம்மா யார் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் சரி, நீங்க தான் என்னோட அம்மா, உங்களை யாருக்காக எதுக்காக நான் விட்டு தர மாட்டேன். நீங்க ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு இந்த மாதிரி போற வேலை இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நான் எதுக்காகவும் உங்களை விட்டு தர மாட்டேன், நீங்க என் கூட இருக்கணும் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துகிட்டே பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆனந்தா கண்ணீர் வருதுங்க. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம் அன்பு கேர் அக்கறை எல்லாமே வச்சுன்னு இருக்காங்க. ஆனா எல்லாரும் ஒரு பக்கம் இவங்களவே கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்படுத்தின்னு இருக்காங்களே, இவங்களுக்கு மனசாட்சியா இருக்காதா, ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் ஒரு பக்கம் வருது. என்னங்க பண்றது, கோவம் என்னதான் இருந்தாலும் நடக்கிறதானே நடக்கும். நம்ம என்னதான் சொன்னாலும் ஏதோ சொன்னாலும் நம்ம பேச்சு இந்த இடத்துல செல்லுபடி ஆகாது. அதனால அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத அடுத்தபடியான விஷயத்த நாம யோசிச்சு அடுத்தடுத்து நம்ம திங்க் பண்ணி போனா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கூடவே இன்னொரு விஷயம் நடக்குதுங்க. அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம
விஜய் இருக்கார்ல, அவரு வந்து வீட்டுக்கு வந்துட்டு ரேணுகாவை பிடிச்சி அடிச்சிடறாரு. நீ உண்மையை சொல்லு, நீ யாருன்னு சொல்லிட்டு உன் நடவடிக்கை நான் அப்போ வந்து கவனிச்சுன்னு தான் இருக்கேன். நீ என்னோட ரேணுகா மாதிரியே இல்லை, என்னோட ரேணுகா இந்த மாதிரி இருக்கவே மாட்டான் எப்பவும். அவளுக்கு சூழ்நிலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ரேணுகா ஒரு குழந்தை, அந்த குழந்தைய சமத்துக்கு நீ எப்பவும் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஏதோ நடந்திருக்க விஷயம் என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசனை இருக்காங்க. இந்த தீவிர யோசனைக்கு நடுவில் வேற எதனா பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பார்ப்போம், எல்லாமே ஒரு பக்கம் தீராத பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தீராத பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னவா இருக்கும் எதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து இந்த பார்த்தா தெரிய போது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முள்ள மன்றி முடிச்சு வைக்கி இந்த மாதிரி கேப் மாதிரி தனமெல்லாம் பண்ணுறதுக்கு 4 பேர் கேங்காக சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த கேங் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த பாருங்க என் பின்னாடி தான் இருக்கு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்த நம்பருக்கு